ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம டுடே காதலிக்க நேரமில்லை படத்துடைய ரிவ்யூ பார்க்கலாம். காதலிக்க நேரமில்லை என்ன அழகான படம். இப்போது அந்த நேமில் படம் எடுத்து வச்சுருக்காங்க, எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்ப்போம். படம் ஸ்டார்டிங்லேயே நித்யா மேனனை காட்டுவாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி வார்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, அது டெலிவரி டைம்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஆரம்பிப்பாங்க கதையை. அவங்க டாக்டர்கிட்ட எப்போ எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு கேட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஏன் குழந்தை மேலே அவ்வளோ ஆசை அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அதுக்காக தான் நமக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியில் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க டைரக்டர். இந்த 6 மாதத்தில் அப்படி என்ன நடந்திருக்கு, எதனால் அவங்க குழந்தை மேலே இவ்வளோ ஆர்வமானாங்க அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஃபுல்லாகவே ஸ்பாய்லராக தான் இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி படம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. பார்க்காதவங்க பிரச்சனை இல்லை, கதை கேட்டே போய் பார்க்கலாம், இல்லை பார்க்காதையும் வரலாம், அது உங்கள் இஷ்டம் தான். 6 மாதத்துக்கு முன்னாடி நித்யா மேனனும் ஒரு பையனும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மேரேஜுமே வீட்டில் சொல்லி ஃபிக்ஸ் ஆகிடும். நித்யா மேனன் அவங்க அப்பா அம்மா கிட்ட நடக்கிற விதம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்கும். நித்யா மேனன் அம்மா இந்த பையன் கூடலாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அதிகமாக சுத்தாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க நான் இன்னும் வெர்ஜின் நினைக்கிறியா அப்படின்ட்டு ஓப்பனாகவே பேசுவாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்குவாங்க. அதாவது இப்போ ஒரு பொண்ணு எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருப்பாங்க நித்யா மேனன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா அதுலேயும் அதே தான். கதை ஸ்டார்ட் ஆகுதா, இப்போ அவங்க ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த பையன் வேற ஒரு பொண்ணாக கூட இருக்கும்போது இவங்க பார்த்துடுறாங்க. அதனால் நித்யா மேனன் அதிகமாக கோவப்பட்டு நிறைய ட்ரக் எடுத்துக்கிட்டு ரூம் உள்ளே இருந்துக்கிட்டு நிறைய சரக்கு தம்மு இது அதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி நார்மல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சின்னதாக யோசிப்பாங்க. ஆம்பளைங்க குழந்தை பெற்றுக்கு மட்டும்தான் தேவைப்படுறாங்க அப்படின்ற ஒரு நினைப்போட இன்ஜெக்ஷன் மூலயமா குழந்தைய பெற்றுக்கலாம், அதுக்காக தான் நிறையா இப்போது ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது அப்படின்ட்டு தப்பான முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துகிட்டு அவங்க குழந்தையும் பெற்றுக்குவாங்க. இதுக்கப்புறம் ஜெயம் ரவி இவங்கள பார்த்து லவ் பண்ணி இந்த பையனை நான் அப்பா மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணி ஒன்றா இருப்பாங்க. இதுதான் இந்த படத்துடைய கதையே. ஓவராலாக சொல்லணும்னா இதுதான். அவங்க முதல்ல என்னென்ன முடிவு எடுத்திருப்பாங்க, ஆம்பளைங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் தேவை அப்படின்னு நினச்சி தான் குழந்தைய பெற்றுருந்துருப்பாங்க இன்ஜெக்ஷன் மூலயமா. ஆனால் படம் கடைசியில் ஒரு ஆம்பளையாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது என்ன மைண்ட் செட்டுன்னு தெரில. இதில் காதலிக்க நேரமில்லைன்னு டைட்டில் ஏன் வந்துச்சுன்னு தான் தெரில. ஒருவேளை குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக காதலிக்கலாம் நேரமில்லை, நேராக குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு இந்த படம் பேர் வச்சாங்களா என்னன்னு தெரியல. படத்துடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகா உதயநிதி. ஆமாங்க, உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல, அவருடைய ஒய்ஃப் தான். ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ப்ரொடக்ஷன் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டரும் அவங்க தான், ப்ரொடியூசரும் அவங்க தான். மியூசிக் ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு. பக்கத்தில் நித்யா மேனனுக்கு ஒரு பையன் இருக்கும். அந்த பையனுடைய கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பையனை காட்டும்போது கொஞ்சம் காமெடியாக நல்லா போகும். அப்போ தான் ஓரளவு கொஞ்சம் நல்லா சிரிக்கிற மாதிரி, நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். மற்ற டைம்லாம் படம் பார்க்குற மாதிரியே இருக்காது. மியூசிக் ஓரளவு ஓகேவா பண்ணியிருப்பார் ஏஆர் ரஹ்மான். அந்த இழுக்குதடி வழுக்குதடி அந்த சாங் கொஞ்சம் வைரலாகவே போச்சு. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லைங்க. அந்த பையனுடைய கேரக்டர் கொஞ்சம் நேரம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மியூசிக் ஓரளவு நல்லா இருக்குது கேட்க, அவ்வளோதான். பெருசாக வேறு பாசிட்டிவ் எதுவுமே இல்லை. ஒரு 2 பாசிட்டிவ் தான். நெகட்டிவை பற்றி பார்த்துடலாம். நெகட்டிவ் இந்த படம் ஃபுல்லாகவே நெகட்டிவாக தாங்க இருக்குது. உங்களுக்கே தெரியும், புளூ சட்டை மாறன்லாம் கூட பாசிட்டிவாக தான் சொல்லியிருப்பார் இந்த படம். இந்த படம்லாம் அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இது தமிழுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் கெடுக்கிற விதமாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. இது என்னுடைய தாட்டு தான், மற்றவங்க எப்படின்னு தெரியல. இதில் ஹீரோ ஜெயம் ரவி என்ன சொல்லுவார்னா, குழந்தைங்கள்லாம் பெற்றுக்கவே கூடாது, பாப்புலேஷன் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லுவார். அவர் போயிட்டு அதுக்கப்புறம் விந்தணுவை டொனேட் பண்ணுவார். அவர் ஃப்ரெண்டு கொஞ்சம் கே மாதிரி இருப்பார். அவர் இன்னொரு பையனே கல்யாணம் பண்ணிப்பார். அதான் இப்போலாம் வானவேல்னு சொல்லுவாங்கள்ல, பையனும் கல்யாணம் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. யோகி பாபு எதுக்கு இதில் காமெடியாக வந்தாருன்னே தெரில. கொஞ்சம் சீன் மட்டும்தான் இருப்பார், அதுக்கப்புறம் இருக்க மாட்டார். இது எல்லாருமே நெகட்டிவாக சொல்லியிருக்க வேண்டிய படம், ஏன்னு தெரியல எல்லாரும் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. கங்குவாலாம் பாசிட்டிவாக சொல்ல வேண்டிய படம். பாசிட்டிவாக சொல்லனாலும் அட்லீஸ்ட்டு இப்போது ஒருத்தரை பாராட்டலைனாலும் பரவாயில்ல, அவங்கள அடிக்கக்கூடாது, அவங்கள தட்டி மட்டம் தட்டி உட்கார வைக்கக்கூடாது. அவங்க பண்ணுறத பண்ணிட்டோம். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். அதை விட்டுட்டு ரொம்ப தரம் குறைவாக பேசி ரிவ்யூ பண்ணுறது, இது வேறு டாப்பிக்கில் போதில்லை, மன்னிச்சிருங்க. அவ்வளோதாங்க என்னோடய தாட்டு. படத்தில் கதையெல்லாம் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த பையனை காட்டுற சீன் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவங்க பண்ணுறது எல்லாமே தப்பாக தான் இருக்கும். இந்த படம் யார் பார்க்க வேண்டிய படம்னா, இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஆனால் இந்த படத்துலேருந்து எத்தனை பர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுலேருந்து 0% தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வயசு பொண்ணு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அந்த மாதிரியெல்லாம் இந்த படத்தில் ஹீரோயினி இருப்பாங்க. அதனால் இந்த படம் பார்த்துட்டு இப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு தான் எடுத்துக்கணும்.
அவங்க பெரிய பதவியில் இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி படம் எடுத்தாலும் நல்லா இருக்கு, அவங்க மிரட்டுறாங்க, காசு கொடுக்குறாங்க, இதெல்லாம் விட்டுருங்க. படம் ட்ரெய்லர் பார்க்குறீங்களா, படம் பார்க்குறீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லுங்கள் நல்லா இருக்குது போய் பாடுறான்ட்டு, பிடிக்கலன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் ரிவ்யூவரும் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லையே. இது வரைக்கும் நீங்கள் படம் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள், உங்கள் இஷ்டம் தான் படம் பார்க்குறது பார்க்காது. ஆனால் அதுலேருந்து நம்ம எந்த விஷயம் எடுத்துக்கிறோன்றது தான் முக்கியம். அதில் இருக்கிற மாரிலாம் வந்தாக்கா சும்மா நாடு தாங்காதுங்க. அதில் எப்படி தெரியுமா நித்யா மேனன் கேரக்டரு, இப்போ நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம் வா அந்த மாதிரிலாம் கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் ஆம்பளை எதுக்கு தேவை குழந்தை பெற்றுக்க, அப்போ நம்ம குழந்தைய செயற்கையாக பெற்றுக்குவோம் அப்படின்றது. அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு விந்தோன்னு யார் கொடுப்பா, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் திஸ் மூவி. இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய தாட்டை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எப்படி இருக்குது, இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படம் ஓகேவா அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.